ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். பாடா இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனில் போகும். வாங்க 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 வாங்க, அதான் வந்துட்டோம்ல. பரவு என்ன மம்மி அமர்க்கல மாவுல இருக்குது. யோ சத்து சும்மா தான் இறையா. அவர் அப்படித்தான், சும்மா ஏதாவது காமெடியா பேசிக்கிட்டு இருப்பாரு. அது இல்லை, நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. சரி சரி, நாங்க என்ன நினைக்க போறோம்? அப்புறம் பரவு இதான் உங்க பொண்ணா? ஆமா, இவதான் எங்க பொண்ணு, ஒரே பொண்ணு, பேரு சாரா. ஆஹா, இவர் யார், உங்க தம்பியா? ஏமா சும்மா இருமா, அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? ஒன்றும் தெரியாதுடா. நீ வாயை மூடிக்கிட்டு நான் நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காரு. அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுச்சுன்னா மட்டும் கட்டு, மிச்சப்படி எதுவும் நீ பேசாத, சரியா? நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு. உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ வாயில விரல வச்ச கடிக்க தெரியுமா உனக்கு? அப்படித்தானே வளர்த்து வச்சிருக்கேன். வெள்ளந்து இருக்க, ஒவ்வொரு வீட்டுலயும் பாரு எப்படி இருக்காவேன்ட்டு. வாயை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அமைதியா நில்லு. அம்மா கிழிச்ச கொட்டை தாண்டாம நில்லு. என்னக்கா அவளுக்குள்ளே ஏதோ குசு குசுன்னு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காவே. எம்மா இதுக்கு தாம்மா நான் முதல்ல சொன்னேன், எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டு. பாருமா, எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக கோபமாக வருது. எனக்கு ஆளை பார்த்தாலே பிடிக்கலை. எப்பா நீயாவது கொஞ்சம் அமைதியாக இல்லாமல் ஏதாவது பேசுப்பா. வாயை மூடிக்கிட்டு வாயில் ஏதோ கோந்து வச்சு ஒட்டின மாதிரி அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிற. எனக்கு இப்போ கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்க. ஆமாட்டி, கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்கள் அப்பா வாயில கோந்து தான் வச்சு ஒட்டி விட்டுருக்கிறேன். உங்கள் அப்பா வாயை திறந்தாருன்னு வைக்கி, வர சம்பந்தம் எல்லாம் தட்டி கழிச்சு அப்படியே முழுக்கு விழுந்துரும். அப்புறம் என்ன, பொண்ணையும் பார்த்தாச்சு. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மேற்கொண்டு பேசலாம். பொண்ணுக்கு என்ன செய்வியே? சரி, அதெல்லாம் விடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். அதெல்லாத்தையும் முதல்ல தட்டை வாங்குங்க. இவ்வளோ நேரம் தான் கையிலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது, கையெல்லாம் வலிக்குது. எங்கள் அம்மா அப்படி தான் முன்ன பின்ன பேசுவாங்க, நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. கட்டின புடவையோட அது கூட வேண்டாம், இந்த இதில் புடவை இருக்குது, இந்த புடவையோட கட்டி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தங்க தட்டில் வச்சு நானே தாங்கி பார்த்துக்குவேன். நீங்கள் ஒரு கவலையும் பட வேண்டாம். உங்கள் பொண்ணு நான் என் குழந்தை மாதிரி பார்த்துக்குவேங்க. அம்மா இவன் சரியான பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காமா. இவனெல்லாம் சுத்தமா பிடிக்கல. காலம் முழுக்க பேசியே இனி கழுத்து அறுத்து கொன்றுவான் போலையே. ஏட்டி அவங்க அம்மா விடு. அந்த பையனை பாரு, தங்க தட்டுல வச்சு தாங்குவானாமா. நம்ம கிட்ட ஒரு குண்டு மணிக்காவது வாக்கியரிசி இருக்குதா? தங்க தட்டே வச்சிருக்கானாமா. போ, நிறைய பெரிய தட்டுல உட்காந்து அப்படியே அவன் தூக்கிட்டு போயிடுவேன். அப்படியே நீ பகுசா போய் பகுசா பதிங்க. என்ன சொல்ற? அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், நானே உன்னை கொன்றுவேம்மா. பரவாயில்ல, அப்படியாவது எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டுமே. உங்களுக்கு சமைச்சு கொட்டி உங்க காலம் முழுக்க உங்களை பார்த்து 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 என் கண்ணும் புழுத்து போச்சு, என் கை காலும் புழுத்து போச்சு. இப்பவாவது நான் புழுத்து சாகாம நல்லபடியா சாவு காலம் ஒண்ணுன்னு வந்தா பரவாயில்ல. அதுவும் உன் கையால வந்தா பரவாயில்லதான். போய் தொலைகிறேன். எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? ஏம்மா அந்த குடும்பத்தை பார்த்தா தங்க தட்டு வச்சிருக்கிற மாதிரியே தெரியுது உனக்கு. 1.5 பழம். இந்த முக்கு கடையில் போனால் 1 ரூபாய்க்கு கொடுப்பேன் அந்த 2 பழத்தை. அந்த 2 பழத்தையும் 50 பைசாக்கு ஒரு வெத்தலை பாக்கியும் வாங்கிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கவோ போல. அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இவையெல்லாம் வச்சிருக்கிற தங்க தட்டுன்னு நினைக்கிறியா நீ? இந்த குடும்பத்தில் நான் போக மாட்டேன். அதானே அவ சொல்றதும் சரிதானே. ஒருவேளை கஞ்ச பிசினாரி குடும்பமா இருக்குமோ, அதான் தங்க தட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாவளோ. கஞ்சம் பண்ணி இப்படிதான் தங்க தட்டெல்லாம் வாங்குறாங்க போல. நாமளும் இருக்காமே, 1 கிலோ பழமும் மானம் கெட்டு போய் 2 கிலோ ஸ்வீட்டு காரம் அது இதுன்னு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம். ஒருத்தலும் நம்ம சீண்ட மாட்டேங்கிறாவ, மதிக்கவும் மாட்டேங்கிறாவ. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. ஆமா, இவ்வளவு நேரம் இந்த சில்வர் தட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? தங்கத்தட்டுன்னு சொன்னீங்க. சில்வர் தட்டுல இங்க முன்னாடி நிக்குது. எம்மா ஒரு பேச்சுக்கு தங்க தட்டுன்னு சொல்லிட்டேன். சில்வர் தட்டுக்கு போய் தங்க தட்டு கொண்டு வரலையான்னு கேட்குறாவளே. ஐயோ, இதுக்குத்தான் வாயை திறக்காத நானே பேசிக்கிறேன் தலைபாடு அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா எல்லாம் போச்சு. எம்மா எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குமா. எப்படியாவது பேசி கழுதி ஆனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைய எனக்கு கட்டி வச்சிருமா.
எல்லாம் கண்ணுக்குன்னு தெரியுதா இல்லையே? அந்த பிள்ளை குதிரை மாதிரி இருக்குது, கழுதியாமா கழுதை. உனக்கெல்லாம் கழுதை கூட கிடைக்காது. அந்த குதிரை எப்படிதான் நான் பேசி முடிக்க போறேன்னா தெரியல. பா ஐயோ வாந்த கண்ண, உன்னை எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கேன்? ஏதாவது பேசி ஏதாவது சமாதானப்படுத்தி ஏதாவது பண்ணி இந்த சம்மதத்தை எப்படியாவது முடிச்சு விடு. உன் பையன் கதறது உனக்கு காசு கேட்கல. இதே மாதிரிதான் நானும் எங்க அப்பங்காரங்கிட்ட போய் உன்னைய பார்த்துப்பட்டு ஒத்த கால நின்று கேட்டேன். உடனே எங்க அப்பனும் 100 பொய் சொல்லி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சதும் வச்சான். நீ என்னையா அந்த கண்ணு நொல்ல கண்ணு பர்பி மண்டையா அப்படி இப்படின்னு என்னைய திட்டி இந்த வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு வெறுத்து போச்சு. என் பையன் இப்போ கிடையா கிடந்து கதறி இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். என்ன ஆக போதோ அவன் நிலமை. விதியை யாரால மாற்ற முடியும்? மாயா, இதோட நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.